என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்தே உன்னோடு பேச உன் பிரத்யங்கரா காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மிக முக்கியமான இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு அதிமுக்கிய பிரச்சனையினால் என் பிள்ளை மனமுடைந்து காணப்பட்டாயல்லவா? இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. எதற்காக என் பிள்ளை மனம் வேதனை அடைந்தாயோ, எந்த விஷயத்தை அடைந்து விட வேண்டும் என்று இந்த வாழ்க்கை முழுமைக்குமாக நீ எண்ணி வருத்தம் கொண்டாயோ, அந்த விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு முற்றுப்புள்ளியை உன் பிரத்யங்கரா வைத்து கொடுக்கின்றேன். நான் வைப்பது முற்றுப்புள்ளியாக இருக்கும் என்பதை விட, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் பல கஷ்டங்களை ஏற்படுத்தி உன்னை ஓர் மூலையில் தள்ள நினைத்த பல பிரச்சனைகளுக்கான விடிவெள்ளியாக இருக்கப் போகின்றது. என் பிள்ளையே, துன்பமும் துயரமும் உன்னை ஆட்டி படைத்த பொழுதெல்லாம் உன்னுடைய நிலையை காண அங்கே நிறைய பேர் ஆர்வமாக இருந்தார்கள். நீ எப்படி கஷ்டப்படப் போகின்றாய், எப்படி துன்பப்படப் போகின்றாய், இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ அனுபவிக்கப் போகிறாய் என்று சொல்லி உன்னை சுற்றி சுற்றி அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஏராளம். இவர்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த வேடிக்கைகளை எல்லாம் என் பிள்ளை பொய் என்று நிரூபிக்கும் பொருட்டு நீ இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர எத்தனையோ முயற்சிகளை என் முன்னாலேயே நீ செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த முயற்சிக்கு பலன்தான் இன்று இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் தோன்றி இருப்பது. அம்மா அவ்வளவு சுலபமாக யாரிடமும் செல்வதில்லை. அம்மா அவ்வளவு சுலபமாக யார் வாழ்க்கையிலும் வந்து விடுவதில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நான் நல்லது நினைக்கிறேன் எனும் பொழுது நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த தாயானவளின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து விட்டது என்று அர்த்தம். அம்மா உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறேன் என்று அர்த்தம் என் குழந்தையே. அதனால் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற இந்த செயலை எக்காரணம் கொண்டும் நிறுத்தி விடாதே. உனக்கு நல்லதை நடத்த விடாமல் செய்கின்ற அத்தனை தீயதும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் வரை இந்த பிரத்யங்கரா உன்னோடுதான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. எதுவுமே தானாக வரவில்லை. எந்த ஒரு துன்பமும் தானாக உன்னை வந்து சேரவில்லை. இவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவர்கள் செய்த அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வை நாம் கண்டுபிடித்து விட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு நம் அம்மா நம்மை தேடி வந்திருக்கிறாள் என்பது எத்தனை ஆறுதலை கொடுக்கும். நமக்கென்று நம் தாய் இருக்கின்றாள். நமக்கான கேள்விகளை கேட்க அவள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறாள் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, நான் உன் தாயாக உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு தீமைகளும் உன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டே இருக்கும். உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இருந்து விலகி ஓடும். உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள், உன்னை அழிக்க நினைத்தவர்கள் உன் எதிரில் நின்று இனிமேல் பேசுவதற்கே பயப்படுவார்கள். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். எத்தனையோ துன்பங்களும் எத்தனையோ வேதனைகளும் உனக்கென்று இருந்த பொழுது, இவையெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க துணிந்த பொழுது, என் பிள்ளை இந்த கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தானே வாழ்ந்து வந்தாய். அப்படி நீ செய்ய நினைக்கும் பொழுது உனக்குள் எத்தனை பேர் எதிர்மறை எண்ணங்களை விளைத்தார்கள் என்று சற்று சிந்தித்து பார். இவர்கள் எல்லாம் எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைத்ததோடு மட்டுமல்லாமல் உன்னை எதுவும் செய்ய விடாமல் முடக்கி போடவும் துணிந்தார்கள். அப்பொழுது உன்னை காப்பாற்றியது யார் என்று நினைக்கின்றாய்? உன் பிரத்யங்கரா நான் அல்லவா? மீண்டும் இதே செயலைத்தான் அவர்கள் செய்ய துணிந்து நிற்கின்றார்கள். இதே போல உன் வாழ்க்கையில் பல பல பிரச்சனைகளை உருவாக்கிவிட அவர்கள் அங்கே முயற்சிகளை செய்கின்றார்கள்.
என்னதான் செய்தாலும் இந்த பிரத்யங்கரா என் முன்னால் இவர்கள் தோற்றுத்தான் போவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் எந்த ஒரு காலகட்டத்திலும் என் பிள்ளைக்கு தீங்கு செய்பவர்களை விட்டு விடுவது கிடையாது. அவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த பதிலடியை கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ வேதனைப்படுவதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உன்னுடைய மிக முக்கியமான பிரச்சனையே இதுதானே. நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும், நீ ஆசைப்படுகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதற்கு உனக்கென்று முட்டுக்கட்டையாக நிற்பதற்கென்றே சிலர் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். அவர்களை ஒதுக்கிவிடவும் இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கவும் நீ நினைக்கின்றாய். உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் உண்மையாக்கிட இந்த பிரத்யங்கரா சரி என்று அதற்கு சொல்லி இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு செயலையுமே தொடங்கும் பொழுது மிகுந்த வேதனையாகத்தான் இருக்கும். நம்மால் இதை செய்யவே முடியாது, வெளியேறி விடலாமா என்கின்ற எண்ணம் தோன்றும். ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அதில் நமக்கு பழக்கம் வந்துவிடும். இது இவ்வளவுதானா, இதை இவ்வளவு எளிதாக செய்து விடலாமா என்கின்ற பக்குவம் உனக்குள் வந்துவிடும். அது மட்டுமல்லாமல் நீயே இது போன்ற பல விஷயங்களை செய்யவும் தொடங்கி விடுவாய். நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அளவிற்கு திறமையோடு வந்து விடுவாய். இதைத்தான் உன்னிடத்தில் இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் உனக்கு சறுக்களை கொடுக்கும் பொழுது சட்டென்று பின்வாங்கி விடாதே. எவனொருவன் அந்த சறுக்களில் எதிராக நடந்து வருகின்றானோ அவன் மட்டும்தான் தான் நினைத்ததை சாதிப்பான். ஒரு சிறு பிரச்சனை என்றவுடன் அந்த சறுக்களை கண்டவுடன் தடுமாறியவன் தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து விட மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறும் என்று நீ எண்ணினால் மட்டும்தான் உனக்கான அத்தனை நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை துன்பங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை இந்த நிலையிலிருந்து மாற்றிவிடும். உன்னை எந்த ஒரு விஷயம் எல்லாம் முடக்கி போட துடித்ததோ அந்த விஷயத்திலிருந்தெல்லாம் என் பிள்ளை மீண்டு வந்து வெற்றியை பறிக்க நீ நிச்சயமாக செல்வாய் என்பதில் உன் அம்மா நான் உனக்கு உத்திரவாதம் கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களை நான் என்னுடைய எண்ணங்களாக இனிமேல் மாற்றிவிடுவேன். ஏனென்றால் உனக்குள் நல்ல விஷயங்களை விதைத்தால்தான் நல்லது நடக்கும் பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் உன்னால் கண்டு கொள்ள முடியும். உன்னை சுற்றி சோதனைகளை ஏற்படுத்தியவர்களை எல்லாம் என் பிள்ளை தவிடுபொடியாக மாற்ற முடியும். என் குழந்தையே, உன்னை சுற்றி வந்த உன்னை சூழ்ந்து வந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த பிரத்யங்கராவிடம் இருக்கின்றது. அவள் உனக்கு தைரியத்தை கொடுத்தால் நீ எல்லாவற்றையும் நல்லபடியாக எதிர்கொண்டு வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. உனக்குள் அந்த தைரியத்தை நான் கொடுக்கின்றேன். உனக்கான வாழ்க்கையை நான் உன் கைகளில் நிச்சயமாக தருகின்றேன். என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு நான் கொண்டு வருகின்றேன். உனக்கென்று நீ கேட்கின்ற ஒவ்வொன்றையும் உன் கைகளில் நான் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கின்றேன். அம்மாவின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வருகிறது என்பதனை புரிந்து கொண்டால் என்னென்ன பிரச்சனைகள் அங்கு உன் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்தாலும் அத்தனைக்கும் தீர்வை நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பிரத்யங்கராவின் அன்பினை பெறுவது என்பது என் பிள்ளை நீ செய்த புண்ணியத்தின் பலன் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய அன்பு மட்டுமல்ல, எந்த தெய்வத்தினுடைய அன்பாக இருந்தாலும் நீ நல்லது செய்திருந்தால் மட்டும்தான் அது உனக்கு கிடைக்கும். வேண்டும் என்றே தீமைகளை ஒருவருக்கு நீ செய்திருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் அனைத்துமே உனக்கு கஷ்டங்களாகத்தான் வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் அதிலிருந்து உன்னால் ஒரு நாளும் மீண்டு வந்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற துன்பங்களை கண்டு வருந்துவதை விட இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு. வருவது அத்தனையும் உன்னை பக்குவப்படுத்தும். உன்னுடைய அத்தனை பிரச்சனைக்கும் விடிவு காலத்தை பெற்று கொடுக்கும். என் முன்னால் நிற்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்தது அத்தனையையும் சாதித்துவிட பிறந்த குழந்தைகள் என்பதனை மறந்து விடாதே.
உன்னுடைய சாதனைக்கு என்றும் நான் துணையாக நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைக்கும்.